அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் இஸ்லாம் இருக்கக்கூடிய தீமையான சில பண்புகளையும் பழக்க வழக்கத்தையும் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கோம். குறிப்பாக இந்த 10 விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நாம் பரிசோதனை செஞ்சு நம்மளை நாம் தூய்மைப்படுத்திக்கணும். இஸ்லாம் பாவங்களை மட்டும் வெறுக்கலை, அந்த பாவத்தின் அடிப்படையாக அமையக்கூடிய பாவத்திற்கான எல்லா வழிமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் சேர்த்து வெறுக்குது. இதில் நாம் ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டிய தீய பழக்க வழக்கங்கள் அப்படின்னா பொய் பேசுதல். இன்னல் கிதுப யஹதி இலல் ஃபுஜூர் வ இன்னல் ஃபுஜூர யஹதி இலன்னார். அதாவது நிச்சயமாக பொய் என்பது தீமையானதின் பக்கம் கொண்டு செல்லும், அந்த தீமைகள் நம்மளை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லும்னு நபி அவங்க சொல்கிறாங்க. நாம் ஒவ்வொரு முறை பொய் பேசும்போதும் நம்முடைய உள்ளம் சுருங்கும், தீமையால் கருமையாகிடும், நம்பிக்கையை உடைச்சிடும், பாவங்கள் செய்கிறத சர்வ சாதாரணமாக ஆக்கிடும். ஒரு பொய் அப்படிங்கிறது பல பொய்களுக்கு வழிகாட்டியாக அமைஞ்சிரும். சின்ன பொய் தானே, இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையில் பொய் நம்மளை பாவத்தின் பக்கமும் அந்த பாவம் நம்மளை நரகத்தில் கொண்டு சேர்க்குது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். எந்த அளவுக்குனா நபி அவங்க விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்காங்க. இரண்டாவதா புறம் பேசுதல். இந்த புறம் அப்படிங்கிறது ஒருத்தர் இல்லாத போது அவர் வெறுக்கக்கூடிய விஷயத்தை நாம் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறது. நாம் சொல்கிற விஷயம் அவங்க கிட்ட இருக்கக்கூட செய்யலாம். அப்போது இருக்கிறத சொன்னால் புறம், இல்லாததை சொன்னால் அது அவதூறாக மாறிடும். மனிதர்கள் எல்லாருக்குமே குறை நிறைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த குறைகளை சம்மந்தப்பட்டவங்களை பார்த்து அவங்க கிட்ட தெளிவுபடுத்தணுமே தவிர அவங்கள போக விட்டுட்டு அவங்கள பற்றி பின்னால் பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவும் தீமையான ஒரு பண்பு அப்படின்னு இஸ்லாம் கண்டிக்குது. எந்த அளவுக்குனா அல்லாஹ் கடுமையாக குர்ஆனில் சொல்கிறான், வைலுல்லி குல்லி ஹுமசத்தி லுமசா. புறம் பேசி குறை சொல்லும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு உதாரணத்தையும் சொல்கிறான். நம்ம புறம் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக அந்த சகோதரருடைய மனசு எவ்வளோ பாதிக்கும், எவ்வளோ வலியை கொடுக்கும்னு யோசிக்காம சில வார்த்தைகளை பின்னால் பேசிடுறோம். ஆனால் அல்லாஹ் 49வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயாகுல லஹ்ம அஹீஹி மைத்தா ஃபகரிஹ்தமூஹு. உங்களுடைய இறந்து போன சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் பிச்சு சாப்பிட விரும்புவீங்களா அப்படின்னு கேட்குறான். அதாவது அந்த சகோதரரை பற்றி அவர் இல்லாத போது நீங்கள் பேசக்கூடிய அந்த புறம் அப்படிங்கிறது மரணித்த சகோதரனுடைய அந்த இறந்த சடலத்தை பிச்சு சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பயங்கரமான ஒரு உதாரணம். இவ்வளோ மோசமான உதாரணம் சொல்லப்படுதுன்னா அது எவ்வளோ தீமையான காரியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இனி நம்மள யாராவது புறம் பேசுகிறோம் அப்படின்னா நாம் மனித கறியை சாப்பிட தயாராயிட்டோன்னு அர்த்தம். மூன்றாவதாக பொறாமை கொள்ளுதல். இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்முடைய நல்ல அமல்களெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக எரைஸ் பண்ணி விட்டுடும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து வச்ச செல்வமெல்லாம் ஒரு நாள் தீப்பிடிச்சு ஒன்றுமே இல்லாமல் எரிஞ்சு போயிடுச்சுன்னா எவ்வளோ நஷ்டத்துக்கு ஆளாகும். அதே மாதிரியே இந்த பொறாமைங்கிற குணம் நம்மக்குள்ளே வந்துருச்சுன்னா அது நம்முடைய நல்ல அமல்கள் அனைத்தையும் எரிச்சு ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாக்கிடும். எதனால் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த பொறாமை அப்படிங்கிறது இந்த தன்மை நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா நாம் அல்லாஹுவை எதிர்த்து ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஒருத்தர் அழகாக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் அவங்க மேலே பொறாமை கொள்ளும்போது ஏன் அவங்களுக்கு மட்டும் இறைவன் அழகை கொடுத்தான், அறிவை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், எனக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிச்சிடும். என்கிட்ட இல்லாத ஒன்று அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஈமானிய பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு பண்பு தான் இந்த பொறாமை. இந்த பொறாமை நம்முடைய ஈமானின் அஸ்திவாரத்தையே ஆட்டி அசைச்சு பார்த்துரும். ஒருத்தருக்குள்ள பொறாமை நுழைஞ்சிருச்சுன்னா அங்கே அன்பு, பாசம், சகோதரத்துவம் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கோபமும் வெறுப்பும் தான் ஏற்படும். அப்போ பொறாமைங்கிற ஒரு தீமை பல தீமைகளின் வாசல்களை திறந்து விட்டுடும். அதனால இந்த தன்மையை விட்டு, இந்த குணத்தை விட்டு ரொம்பவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். நாலாவது பண்பாக பெருமை, அகந்தை, கிபுருன்னு சொல்லுவோம். இது ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடிய ஒரு நோய். யாருக்கெல்லாம் நான் உயர்ந்தவன், நான் மட்டும்தான் உயர்ந்தவன்ற எண்ணம் மேலோங்கி நிற்கிதோ அவங்க ஷைத்தானுடைய அந்த இன்ஃபெக்ஷன்னால பாதிக்கப்பட்டதாக அர்த்தம். ஏன்னா நபி அவங்க சொல்லும்போது லா யதுஹுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி கிபர். யாருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு பெருமை அப்படிங்கிறது இருக்கோ அவர் கண்டிப்பாக சொர்க்கம் புக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பெருமை அப்படிங்கிற நோய் நம்மளை சொர்க்கத்துக்குள்ளேயே அனுமதிக்காத அளவுக்கு மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துது.
இப்லீஸ் அப்படிங்கிற ஷைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில தோத்து போனதுக்கான காரணம் அவன் தொழாததுனால கிடையாது. அவன்கிட்ட இபாதத் இல்லாம இல்ல. அவன் நம்மளை விடவும் அல்லாஹ்வை அதிகம் வணங்கக்கூடியவன். ஆனா எப்போ அவனுடைய உள்ளத்துல அகந்தை என்ற பெருமை குடி கொண்டுச்சோ அன்னைக்கே அவன் குடி கெட்டுச்சு. இந்த பெருமைங்கிற எண்ணம் அவனுடைய உள்ளத்துல வந்ததுனால தான் ஆதமை விட நான் சிறந்தவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டார், நானோ நெருப்பால் படைக்கப்பட்டேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்டேயே பெருமை அடிச்சான். இதன் காரணமாக சிறுமையடைந்தவனாக இழிவான நிலையில சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். அப்போ இந்த பண்பு யார் அவங்கக்குள்ள வச்சுட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழையலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நோ என்ட்ரி போர்டு போடப்படும். கனவுல கூட அவங்களால சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. அப்போ இந்த அளவுக்கு பயங்கரமானத அந்த தீமையை விட்டு நம்ம கண்டிப்பா விலகணும். 5வது பண்பாக நன்றி மறத்தல், அதாவது குஃப்ருன் நிஅமா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தாம நன்றி மறந்து போறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 14வது அத்தியாயத்தின் 7வது வசனத்துல நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளிலிருந்து தாராளமாக மென்மேலும் தந்துகிட்டே இருப்பான். அதுவே நன்றி மறந்த, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு அவனுக்கு நன்றி பாராட்டாத ஒரு மனிதனாக இருந்தா அவனுடைய அருள் குறைந்துகிட்டே போகும். உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை இழந்துடுவீங்கன்னு சொல்றான். இன்னைக்கு உலகத்துல யாரை பார்த்தாலும் நிம்மதியே இல்ல, சந்தோஷமே இல்ல அப்படிங்கிறத நம்ம காதுல வாங்கலாம். இப்படி சொல்ல காரணம் நாம இறைவனுக்கு நன்றி மறந்தது தான் முக்கியமான ரீசனா இருக்கு. என்னைக்காவது நாம காலையில முழிச்ச உடனே இன்னைக்கு எனக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும், இது வேணும், அது வேணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சிருக்கோமா? இல்ல. ஆனா கிடைக்க வேண்டிய அனைத்தும் சீராக சரியான நேரத்துல கரெக்டான முறையில நம்மளை அடையுது. இதுதான் இறைவன் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய கருணை. தன்னை வணங்குறவங்களுக்கு மட்டுமல்லாம தனக்கு இணை வைக்கக்கூடிய மக்களுக்கும் கூட இறைவன் உணவளிக்கிறான், உடையளிக்கிறான், அவங்க கேட்குற எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறான். இப்படிப்பட்ட இறைவனை எண்ணி பார்க்கவும் அவனை யோசிக்க நேரமில்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இறைவன் இந்த காரணத்தினால தான் இன்னல் இன்சானல் இரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறதாக சொல்லி காட்டுறான். 6வது விஷயமாகிறது தொழுகையில அலட்சியமா இருக்கிறது. தொழுகைய கைவிடுறதுங்கிறது ரொம்ப பெரிய பாவம். ஆனா அதை விடவும் தொழுகையில அலட்சியமா நிக்கிறது அதை விட பெரிய குற்றமா கருதப்படுது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா வைலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுன்னு சொல்றான். அவங்க தொழுகையில பாராமுகமாக அலட்சியமாக பொடுபோக்காக நிப்பாங்க அப்படின்னு சொல்றான். இது மட்டுமல்லாம 19வது அத்தியாயத்தின் 59வது வசனத்துல அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருவார்கள், அவங்க தொழுகைக்காக நிப்பாங்க, ஆனாலும் தொழுகையை வீணாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சாராரின் மீது அல்லாஹ் அவன் மேல கோபமா இருக்கிறதாக சொல்லி காட்டுறான். அப்படின்னா நாம தொழுகைக்கு வந்தும் எந்த பயனும் இல்லை, ஜஸ்ட் சும்மா நிக்கிறோமே தவிர நாம இறைவனுக்கு முன்னாடி நிக்கிறோம், அவன் நம்மளை பார்க்கறான் அப்படிங்கிற உள்ளச்சமும் தக்வா அப்படிங்கிற இறையச்சமும் நமக்குள்ள இல்லாம போயிடுது. ஒரு மனிதனுக்கு இறைவன் பார்க்கறான் அப்படிங்கிற கவனமும் அந்த எண்ணமும் இல்லாம போயிடுச்சுன்னா அவன் இஷ்டத்துக்கு தனக்கு என்னெல்லாம் தோணுதோ, எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறானோ அப்படியெல்லாம் வாழ ஆரம்பிச்சிருவான். இது அவனுக்கும் பாதிப்பு, அவனை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். மனிதர்கள் அனைவரும் சுமூகமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா சுய ஒழுக்கம் ரொம்பவுமே முக்கியம். அந்த சுய கட்டுப்பாட்டை வளர்த்து தரக்கூடிய ஒரு சிறந்த பண்பு தொழுகையாளிகளுக்கு உண்டுங்கிறதுனால தான் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கண்டிப்பாக தொழணும், ஒரு நாளைக்கு 5 முறை கடமையாக தொழுது ஆகணுங்கிற சட்டத்தை போடுறான். அது மட்டும் இல்லாம இந்த தொழுகையானது வெட்கக்கேடானதை விட்டும் தீமையை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியதா இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனாலதான் ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் வாழ்க்கையில தோத்து போயிட்டான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. 7வது விஷயம் பாவங்களை சாதாரணமா நினைக்கிறது. ஒரு நல்ல முஃமின் அப்படிங்கிறவரு பாவம் செய்யறத பாரதூரமாகவும் அந்த பாவத்தை மலைய போலவும் பார்ப்பாரு. எந்த மனுஷன் சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைக்கிறாரோ அவருடைய இதயம் மரணம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒரு மனுஷன் உயிரை விடுறதுக்காக விஷத்தை குடிக்கிறாருன்னா அவர் மடமடன்னு ஒரு பாட்டில் நிறைய குடிச்சாலும் கொஞ்சம் தானேன்னு ஒரு ஸ்பூன்ல ஊத்தி குடிச்சாலும் அது அவருடைய வாழ்க்கையை மரணத்தின் பாதையில கொண்டு போயிடும். அப்போ அந்த மரணித்த இதயத்தின் மேல மண்ணள்ளி போடுறதும் ஒரு மலையை தூக்கி வைக்கிறதும் ரெண்டுமே சேம் தான், எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அப்போ எந்த ஒரு தீமையான செயலா இருந்தாலும் அதை சின்னதா நினைக்காம புறம் தானே, ஒரு பொய் தானே, கொஞ்சம் கோல் தானே, அவதூறு தானே அப்படின்னு சாதாரணமா நினைக்காம நாம செய்யறது ரொம்ப பெரிய தப்பு, இனி இதை செய்யக்கூடாதுன்னு நாம நம்மளை திருத்திக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே தொழுக போச்சு, கடத்தருக்கு போயிட்டேன், முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய சந்திப்பையே தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அவனை அலட்சியப்படுத்திட்டு நாம நன்மையை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு கனவு காண்றோம்னா இது எவ்வளோ ரிஸ்கான விஷயங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும்.
நாம ஒவ்வொரு முறை தப்பு செய்யும் போதும், தீமையான விஷயங்களை பார்க்கும்போதும், கேட்கும் போதும், திருடும் போதும், அடுத்தவங்களோட பொருட்களை அபகரிக்கும் போதும் நம்முடைய உடம்பு நமக்கு சில இண்டிகேஷனை கொடுக்கும். அது நம்மளை எச்சரிக்கும். இதயம் படபடக்கும், உடலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். இதிலிருந்து நாம திருந்தல, இதிலிருந்து விலகலன்னு சொன்னா அதை அப்படியே காலப்போக்கில் பழகி போய் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். இந்த அலட்சியத்தன்மை நம்மக்கிட்ட மேலோங்குதுன்னா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஷைத்தான் நம்ம பக்கத்தில் இருக்கான். அவன் தினமும் நம்ம காதலை இப்படித்தான் ஊதிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத இன்னமும் புரியல அப்படின்னா நாம நம்மளை சுய பரிசோதனை செஞ்சு நான் உயிரோடு தான் இருக்கேனா இல்லை என் உயிர் ஊசலாட்டத்தில் இருக்காங்கிறத கண்டிப்பாக டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும். 8வது விஷயம், நாவை கட்டுப்படுத்துதல். இந்த நாவை கட்டுப்படுத்தாம நாம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அலைஞ்சா இது நமக்கு தீமையின் செயல்பாடுகளை ஈஸியா நமக்குள்ள கொண்டு வந்துடும். பிறர் மக்களை கேலி கிண்டல் அவமதிப்பது காமெடி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாடி ஷேப்பிங்கை கேலி கிண்டல் செய்யறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான பண்புகள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கடுமையா எச்சரிக்கைக்குரிய ஒரு பண்பை அடைந்திருக்கிறதா அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அறுவடை செய்வதெல்லாம் அவங்களுடைய நாவின் மூலம்தான் அப்படின்னு. இந்த நாவுங்கிறது கூர்மையான ஆயுதத்தை போல. இந்த ஆயுதத்தை வச்சு ஒருத்தர் பயிர்களை அறுவடை செய்யவும் முடியும், ஆளையே போட்டு தள்ளவும் முடியும். நாம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பிரச்சனைக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நம்முடைய நாவு தான். தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது மூலம் நாம தேவையான பல பலன்களை இழந்தது மட்டும் இல்லாம வாலண்டியரா பல பிரச்சனைகளை விலக்கி வாங்கிடுறோம். காலையில ஆயிடுச்சுன்னா எல்லா உடல் உறுப்புகளும் இந்த நாவு கிட்ட போய் கெஞ்சுமா, தயவு செஞ்சு நீ உன் வாயை திறக்காம இரு, அப்படி அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும்னு. இந்த நாவு கண்டதையும் பேசிடுது. ஆனா விழக்கூடிய ஒவ்வொரு அடியும் கையு காலுன்னு மித்த பிற உறுப்புகள்னு சொல்லி நம்முடைய தலைக்கே மிகப்பெரிய தலைவலியாக வந்து அமைஞ்சிடுறது இந்த நாவு செய்யற வேலையினாலதான். அப்போ அல்லாஹ் கொடுத்த இந்த சிறப்பான ஒரு உடல் பாகம் நாவுங்கிறத நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தி நன்மையை அடைஞ்சிக்க முயற்சி பண்ணணுமே தவிர அந்த நாவை வச்சு தீமையை அதிகம் சம்பாதிக்கிற மக்கள் தான் இந்த உலகத்துல அதிகம். 9வது வகை பண்புங்கிறது வாக்குறுதியை மீறுதல், நம்பிக்கை துரோகம் செய்யறது. நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது காயத்தை மட்டும் அல்லாம அவங்களுக்கு தீராத வடுவையும் ஏற்படுத்திடும். எதிரிய கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகிய மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்படியாக சக மனுஷனுக்கு அவன் செய்யக்கூடிய தீங்கின் காரணமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முனாஃபிக்கினுடைய 3 தன்மைகள் யாரிடத்துல இருக்கோ அவங்க நரகத்தின் அடித்தட்டுல இருப்பாங்கன்னு சொல்லி. நரகம் அப்படிங்கிறதே படு பயங்கரமான ஒரு இடம். அந்த இடத்துல மேல்தட்டுல கூட இல்ல, அடித்தட்டு. ஏன் அவங்களுக்கு அடித்தட்டு கொடுக்கப்படுது அப்படின்னா அவங்க செஞ்ச காரியம் அப்படி. அப்படி என்ன காரியம் பண்ணாங்க? இந்த முனாஃபிக்குனா யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். முனாஃபிக் அப்படின்னா நயவஞ்சகன்னு அர்த்தம். அவனுடைய 3 பண்புகளை நபி அவங்க சொல்லி இந்த பண்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் நரகத்தின் அடித்தட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லி, அவன் பேசினால் பொய்யே பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் துரோகம் செய்வான். இந்த பண்பு யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா அவங்க நரகத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்களுடைய தங்குமிடத்தை புக் பண்ணிக்கிட்டோன்னு சொல்றாங்க. இந்த ஆழமான தண்டனையின் வீரியத்தை புரிஞ்சிக்க நரகத்தினுடைய மேல்தட்டு அந்த தண்டனை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒருத்தருக்கு அங்க நெருப்பாலான செருப்பு கொடுக்கப்படும். அந்த செருப்பை போட்ட உடனே அவருடைய மூளை கொதிச்சு வெளியே ஊத்த ஆரம்பிச்சிடும். இதுதான் நரகத்திலே ரொம்ப லேசான வேதனையா. இதுக்கே மனிதனுடைய மூளை கொதிச்சு வெளியே ஊத்துதுன்னா நரகத்தின் அடித்தட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். 10வது பண்பாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழந்துடுறது. நம்மள சிலர் என்னத்தை அல்லாஹ்வை தொழுது என்னதான் அவன்கிட்ட கேட்டாலும் நாம கேட்டது கிடைக்கிறதில்ல அப்படின்னு நம்பிக்கையை இழக்கிறத பாக்குறோம். நானும் விழுந்து விழுந்து தொழுறேன், முடிஞ்ச நல்ல அமல்கள்ல செய்யறேன், ஆனா அநியாயக்காரனும் அக்கிரமக்காரனும் இந்த உலகத்துல நல்ல நிம்மதியா வசதியா சந்தோஷமா வாழத்தானே செய்யறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை நிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறான். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 39வது அத்தியாயத்தின் 53வது வசனத்துல அல்லாஹ்வின் கருணையில நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி முஃமின்களுக்கு ஆறுதல் சொல்றான். எப்போ நாம இந்த நம்பிக்கையை இழக்கிறோமோ அதுதான் ஷைத்தானுடைய வெற்றி. இதுக்கு தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தான். இந்த நிலையில நம்மளை கொண்டு தள்ளணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டான். நாம அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை இழக்கிறோம் அப்படின்னா நாம ஆழம் தெரியாம கால விடுறோம், விளைவு தெரியாம அழிவின் விளிம்புல நிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு முஃமின் தன்னுடைய இறைவன் தனக்கு நல்லது செஞ்சாலும் தீமையாக இருந்தாலும் இது அவனுடைய நாட்டப்படி நடக்கிறது, நமக்கு எது சிறந்ததுன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு வரக்கூடிய கஷ்டம் நிரந்தரமல்ல, கண்டிப்பாக இதனை அல்லாஹ் சரி செய்து நமக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவான்னு முழுமையான நம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வரணும். இதற்காக தான்
பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு எடுத்து சொல்லி, கஷ்டம் உனக்கு மட்டுமல்ல, உனக்கு முந்தைய நபிமார்களுக்கும் இதே நிலைமை தான், அவங்க பொறுமையை கொண்டு அந்த வேதனையை, அந்த சோதனைகளை வென்றெடுத்தாங்க, அதன் மூலம் நிரந்தர பரிசான சொர்க்கத்தை அடைஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு அல்லாஹ் வழிமுறைகளை திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்னவாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கவங்களுக்கு அவனே போதுமானவன். ஆக இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம், நாம லேசா நினைக்கிற பாவமான காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பாவத்தை அல்ல, ஒவ்வொரு பாவமாக 1000 பாவத்தை சம்பாதிச்சு கொடுக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒர்க் பண்ணி நம்முடைய ஈமான டோட்டலா காலி பண்ணிடும். இன்னைக்கு நாம பதிவுல பார்த்த விஷயங்கள்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான். ஒரு ஆபத்து வரத்துக்கு முன்னாடி ப்ரிகாஷனா, அதுக்கு முன்னாடி வருமுன் காப்போங்கிற மாதிரி 10 டிப்ஸுகளை கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் தீமையிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளக்கூடிய டிப்ஸ் மட்டும்தான். குர்ஆன்ல இதே போன்று ஏராளமான விஷயங்கள், அறிவுரைகள் நமக்கு சொல்லப்படுது. ஸோ இந்த லிஸ்ட்ல கூறப்பட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கான்னு சுய பரிசோதனை செய்யணும். நாமெல்லாம் அவ்வளோ மோசம் ஒன்றும் கிடையாது. மேபி இதுல சொல்லப்பட்ட 1 or 2 விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். அதை கொஞ்சம் பிராக்டிஸின் மூலம், கொஞ்சம் பாவ மன்னிப்பின் மூலம் கண்டிப்பா சரி செஞ்சுக்க முடியும். இந்த மெசேஜை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஆடியோ உங்க காதுல விழுது அப்படின்னா அல்லாஹ் இன்னமும் உங்களுக்கு நலனை நாடுறான். என்னுடைய அடியான் அவனுடைய தவறை சரி செஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த செய்திகளை நம்மளை கேட்க வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பதிவு உங்களுக்கு பயனளிக்க கூடும்னு நம்புறோம். நீங்க யாருக்கு நலனை நாடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதன் மூலம் அந்த நன்மைகளையும் அடைந்து சுவர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நாம எல்லாரும் ஒன்னா மீட் பண்ண அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.